ஐயா கிளட்டாளின்னு கூட சொல்லலாம். நீ என்னதான் பண்ண? இது தப்பு இல்லையா? இது நாகரிகமா? இவ்வளவு ஒரு முறையா வாழ்கின்ற சமுதாயத்துல நான் இதுவரைக்கும் ஒரு பெரிய பேச்சாளர் எப்படி பேசுறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனா இவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா இருந்திருக்காருங்க. இது ஒரு காட்டு மிராண்டித்தனம் இல்லையா? பழக்கருப்பையா, அவர் பழக்கருப்பையா பெரிய சினிமா நடிகர் கூட சர்க்கார்ல வில்லனா கூட நடிச்சிருக்காரு சார் விஜய். ஆனா இவ்வளவு பெரிய வில்லனா இருப்பாருன்னு நமக்கு தெரியலையே. இவர் சொந்த வாழ்க்கையிலே வில்லனா இருந்திருக்காரு. நம்ம நேரடியா பார்க்கும்போது நிறைய பேர் பேசிப்பாரு. எங்க கட்சி மேடையிலே பேசியிருக்காரு. சொந்த மகனே காரி துப்புற மாதிரி இப்படி பேசுறாரு. அப்புறம் நான் அவரை பத்தி விசாரிச்ச போது யாரு போனாலும் முதல்ல பண்ணி ஆங்கரா இருந்து நீங்க போயிருப்பீங்க நினைக்கிறேன். கேள்விக்கு போயிருந்தீங்கன்னா உங்களை போனவங்க என்ன சாதின்னு கேட்பாராம். அவர் கேட்கிற கேள்வி அதானா, நீ என்ன சாதி அப்படின்னு. ஆனா அவர் என்ன நோக்கத்துல கேட்கிறாருன்னு தெரியல. அது தப்பு இல்ல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சமூகம் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஜனநாயக ரீதியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இவர் ஒரு அறிஞர். அவரும் அறிஞர் தாங்க, பெரிய படிப்பாளி. அவரை மாதிரி பேசவே முடியும். இன்னைக்கு தமிழகத்துல தலை சிறந்த பேச்சாளர்கள் எடுத்தீங்கன்னா இவர் ஒரு ஆளு.